நான் பங்கேற்றுட்டு போயிட்டேன்னா கட்டாயமா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் எல்லாரும் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன பயம் வரும்னா என்ன பயம் வரும்னு கேளுங்க. அதனால நாங்க எப்படி சொல்றது, புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் அறியவில்லை. ஆனால் எங்கள் வழியை உணர்ந்து நீங்கள் ஆற்றிய உரை சௌராஷ்டிரா சமூக அரசியல் எழுச்சி மாநாடு சீருரை என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி நெய்யும் தொழிலை செய்யும் எங்களை சீர்தூக்கி நிறுத்தி உழவு தொழில் செய்யும் அண்ணன் தன் உரையை தொடங்கினார். என்றும் உல தென் தமிழ் என்பதை இன்று நன்று உரைத்தார். மண் மணக்கும் இம்மதுரை மண்ணில் அன்று மட்டுமல்ல என்றும் தமிழ் மணக்க வேண்டும் என்று வீர் உரைத்தார். நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு அமர்ந்து ஆட்சி செய்வதை எதிர்ப்போம் என்று வலிமையுற உரைத்தார். பூட்டிய இரும்பின் கதவு நிச்சயம் ஒரு நாள் திறக்கும். சீரிய சிங்காசனம் நமக்கென அமையும். அண்ணனே, உன் வீரமொழி ஒரு நாள் ஜெயிக்கும். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் என்ற பாவேந்தரின் புரட்சி வரி மெய்யாகும். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று முழங்கிய என் முப்பாட்டன் பாரதியின் புரட்சி வரிகளைப் போல் திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் மங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழிடம் பிறந்தோம் நாங்கள் என்று அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்ற என் ஆசான் பாரதிதாசனின் புரட்சி வரிகளைப் போல் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் உரை வீச்சும் என்றும் போல் இன்றும் புரட்சி செய்தது. அண்ணன் அவர்களின் இவ்வெழுச்சி உரை எங்களுக்கெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க பேருரை. எங்கள் மரபு மிக்க நெய்யும் தொழிலின் பொருட்டு தமிழன்னை இம்மண்ணில் எங்கள் இனத்தவரை கட்டி அணைத்துக் கொண்டாள். அன்னை தமிழ் எங்களை விடுவதாக இல்லை, நாங்களும் அவள் பிடியில் இருந்து விலகுவதாக இல்லை. ஆலமரத்தின் விழுதினை போல் அணைத்து நிற்கும் உறவு இது. எங்களை இணைத்து நிற்கும் தமிழ் அன்னையையும் சௌராஷ்டிரா மாதாவையும் இரு கண்களாக போற்றி வாழ்கிறோம். எங்கள் சமூகத்தின் மொழி நீங்கள் விட்டார்கள். அந்த வழியில் பிறந்த மகன் என்ன செய்ய முடியும்? வேற வழி கிடையாது. எனக்கு அதிகாரத்தை கொடு, என் தாய் சாக கிடக்கிறாள், காப்பாற்றணும். அதுக்குதான் போராடுறோம். அதனாலதான் என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல, மலையாளி, கன்னடரு, தெலுங்கரு, எனக்கு தண்ணி தரமா இருக்கிற கன்னடரு இருக்கிறார் கட்சியில. நான் கூட சொன்னேன், ஒபாமா வந்தா கூட சேர்த்துக்கிறோம் கட்சியிலடான்னு கூட சொன்னேன். நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னு கேட்டாலே என் அன்பு சொந்தங்களே, நீங்க ஆளை கவனிக்கணும். உடம்புல எங்க காயம்பட்டாலும் முதலில் கண்ணுதான் அழும். அது மாதிரி உலகில் எங்க காயம்பட்டாலும் தமிழர் மண் அழும். அழுது இருக்கிறது அழும். அது மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உரிமை பிரச்சனை என்றால் முதலில் இந்த மகன் ஓடி வந்து நிற்பேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் என்னை ஆதரிப்பீர்கள், நீங்கள் என் கூட வருவீர்கள், நீங்கள் எனக்காக நிற்பீர்கள் என்பதற்காக நானும் என் தம்பிகளும் வரவில்லை. எதற்காக வந்தா? நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக வந்தோம். எத்தனையோ ஆசிரியர்கள் போராட்டம், எத்தனையோ நெசவாளர்கள் போராட்டம், எத்தனையோ உழவர்கள் போராட்டம், எத்தனையோ மீனவர்கள், எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ மருத்துவர்கள், எவ்வளவோ செவிலியர்கள், எவ்வளவோ எல்லா போராட்டத்திலும் பங்கேற்றிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு வாக்கு தருவார்கள் என்பதல்ல. ஏன் நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள், ஓட்டுக்கானவர்கள் அல்ல,
இந்த நாட்டுக்கானவர்கள். தமிழ்நாட்டில் சௌராஷ்டிர மக்கள் அரசியல் உரிமை பெற்று அதிகாரம் பெற்று பாதுகாப்பாக வாழ்கிறார் என்றால் அதை விட ஒரு தமிழ் மகனுக்கு பிறவி பெருமை எதுவும் இருக்க முடியாது. எந்த நாட்டிலே உழவர் குடி போற்றப்படுகிறான், நெசவு குடி போற்றப்படுகிறான், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறானோ அதுதான் நாடு. அறிவை வளர்க்கும் செல்வத்தில் ஆகச் சிறந்த செல்வம் அறிவு. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் போது மன்னனுக்கு கூட மதிப்பு இருக்காது, கற்றவனுக்குத்தான் மதிப்பு இருக்கும் என்கிறார் அறிவு மூதாட்டி அவ்வை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. அறிவைத்தான் போற்றுகிறார். அறிவு செல்வம். அந்த செல்வத்தை வழங்குகிற பள்ளி கல்லூரிகளை கணக்கில்லாது நிறுவி படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற பெருமக்கள் சௌராஷ்டிர பெருமக்கள். உங்களுக்கு பல்கலைக்கழகம் இல்லை, பரிந்துரைக்கிறீர்கள். உங்கள் பிள்ளையிட்ட அதிகாரம் இருந்தால் அடுத்த நாள் பல்கலைக்கழகத்தை நீங்கள் எந்த இடத்தை சொல்றீங்களோ தொடங்குறதுக்கு அனுமதி. இப்ப நீங்க சீட்டு நீங்க நிக்க யாரும் வரல, அதனால என் தம்பி கும்பகோணத்துல ஆனந்த தொடர்ச்சியா நிறுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு நிறுத்துறதுக்கு இது இல்ல, எல்லாருக்கும் நிறுத்துறோம், எல்லாரையும் நிறுத்தும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவங்க எங்களுக்கு போடுவாங்கன்னு இல்லை, எங்கள் பிறவி கடமை, அதனால செய்யறோம். பெண்களுக்கு 117 இடம் கொடுப்பது பெண்கள் வாக்கெல்லாம் எங்களுக்கு பெண்கள் வாக்கெல்லாம் போட்டு விடுவார்கள் என்பதற்காக அல்ல, பிறவி கடமை. பெண்மையை போற்றாத எந்த நாடும் பெருமை அடைந்தது இல்லை, பெருமை அடைந்தது இல்லை. பெற்ற தாயை மதிக்காதவன், உடன் பிறந்த இரத்த உறவுகளான அக்கா தங்கையை மதிக்காதவன் எப்படி மனிதனா இருக்க முடியும்? இளைஞர்கள், தங்கைகள், தம்பிகள் துணிந்து முன்வர வேண்டும். களம் இதோ உங்கள் முன்பு பிறந்தவன், உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன், இருகரமும் விரித்து எத்தனை பேர் வேண்டாலும் வர வேண்டும். கட்சியில் பொறுப்பில் எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கு. அப்ப நீங்க எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க வரணும். அதை விட்டு அந்த கட்சி கொடுக்குமா, இந்த கட்சி கொடுக்குமா, அந்த கட்சி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், அப்படி இல்ல. ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல வீரன். தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் எவனோ அவனே வீரன். அப்ப நீங்க சரியானதை செய்ய பழகுங்கள். எது சரி, எவன் வந்தால் நாடு சரியா இருக்கும். நான் மட்டும் நல்லா இருப்பதல்ல, நாடே நல்லா இருக்கணும். யார் வந்தால் நல்லா இருக்கும்? எவன் வந்தால் நல்ல காற்று, நல்ல குடிநீர், பயணிக்க பாதை, படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், பார்க்க வேலை, வேலைக்கு சம்பளம். எவன் வந்தால் நாடு மக்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதை சிந்தியுங்கள். இன்னைக்கு நேத்தா பேசி வச்சிருக்கு, 15 ஆண்டுகளா பேசுறோம், பேசிக்கிட்டு வரோம். இன்னும் ஆழ்ந்து கவனிங்கள், இன்னும் கவனிங்கள். அதற்கப்புறம் ஒரு தெளிவு வரும், இதுதான் சரியான அரசியல், அங்க பயணிங்க. இதனால அதிகாரத்தில் இருப்பவனே தொடர்ந்து இருப்பான்னு இல்ல. தயங்கி தயங்கி நீங்க ஆதரிக்கல, அப்பவே நாங்க இப்படி ஏறி ஏறி வாரோம். எல்லாரும் ஆதரிச்சிருந்தா முதல்ல பெரிய மாறுதல் வந்திருக்கும், எப்பவும் மாத்திருக்கலாம். இந்த மாநாடு தேவைப்பட்டிருக்காது, எல்லாம் நடந்திருக்கும். இப்ப என்ன உங்க கோரிக்கை என்ன? அரசியல் அங்கீகாரம் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும். இதுதானே பெரிய விஷயம். உங்களுக்கு முன்னாடி நான் போராடிக்கிட்டு இருக்கேன், அதே அரசியல் அதிகாரத்திற்கு, அரசியல் அங்கீகாரத்துக்கு தான் போராடிட்டு இருக்கோம். போராடவனோட சேர்ந்துதான் போராட வரணும், புரியுதா? சும்மா போயிட்டு திரும்பி திரும்பி அவன் தர மாட்டான், அப்ப அவனுக்கே அதிகாரத்தை கொடுத்துட்டு தாங்க. எப்படி மாநில அரசு என்ன செய்யும்? எல்லா வரியும் அவனுக்கு கட்டிடும். மத்திய அரசு, இந்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசுக்கு என்று வருவாய் பெருக்கத்துக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாம் கற்றறிந்தவர்கள். ஒண்ணும் இல்ல, மாநில அரசுகளின் நிதி தான் மத்திய அரசின் நிதி. இவன் மொத்தமா கொடுத்துருவான். சரக்கு மற்றும் சேவை வரி எல்லா வரியும் கொண்டு போய் வச்சிருவான், கூச்சி வச்சுக்கிடுவான். பேரிடர் காலங்கள்ல ஒரு 500 கோடி கொடுங்களேன். மத்திய அரசு நம் கேட்ட நிதியை தராது, அதனால் நம்ம ரொம்ப வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை. எப்படி இருக்கு பாருங்க. நான் கூட கேட்டது, கவர்மெண்டா கந்துவட்டி கிடையாடா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சுட்டு கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. அவன் எடுத்துக்கிட்டு தரமாட்டான். அது மாதிரி நீங்க எவனுக்கு வாக்கு செலுத்தி வலிமையை கொடுத்து அரசியலை அதிகாரத்தை கொடுக்கிறீங்களோ அவன் இதுவரை தரவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? தருகிற ஒரு அதிகாரத்தை நீங்க நிறுவனம். அதான் இங்க இருக்கிறது. இப்ப இதுவரை எத்தனை பேர் வந்து பேசிட்டு போயிருப்பாங்கல்ல,
இப்ப இந்த பேச்சு எங்க போகுது, எப்படி வருது, எப்படி வேலை செய்யுது? இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றவர் யாரு? அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? இனிமேதானே உங்களுக்கு இருக்கு தொல்லை. அவன் எப்படி வந்தான், ஏன் வந்தான், என்ன அவனை எப்படி பேச விட்டீங்க? இந்த மண்டபத்துக்காரருக்கு எப்படி மாநாட்டுக்கு அவருக்கு அனுமதி கொடுத்தீங்க? என்ன இதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்கும். மொழியும் வலியும் தெரியும். எனக்கு சின்ன வயதிலிருந்தே உறவு. எங்க ஊர் பரமக்குடியில் ஆத்துக்கு இந்த பக்கம் எமனேஸ்வரத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சௌராஷ்டிர மக்கள் தான். நாங்கள உறவு வைத்து எங்களுடைய அரிசி, காய்கறி, முருங்கைக்காய் எல்லாம் எங்கள் வீட்டில் கொடுப்போம். அவங்க நாங்கள் முதலாளி தான் கூப்பிடுவோம். எங்கள் செல்லம்மா என்னை மருமகனையும் தான் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில இருந்து எங்களுக்கு உடைகள் எல்லாம், பணம், தீவா, பொங்கலுக்கு எல்லாம் எங்களுக்கு அப்படி ஒரு உறவை பேணுகிற ஒரு உறவு எங்களுக்குள்ள இருந்துச்சு. அது காலகட்டத்தில் என் தம்பி ஆனந்த் சொல்வது போல அரசியல் இருந்து அப்படி அமைதியாயிருச்சு. உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, SR ராதா அவர்கள், நான் சின்னவனா 2010 கட்சி ஆரம்பிச்ச போது என்னுடைய அப்பா பேராசிரியர் மணி அவர்கள் மூலமாக என் தம்பி ஆனந்துக்கு தெரியும். தொடர்பில் என்னோட பலமுறை அலைத்தொடர்புல பேசி எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை வாழ்த்தினார்கள், நீ நன்றபடியாக வர வேண்டும் என்று. அப்போது தெரியாத அவருடைய அருமை தோழர் எங்க மாமா காளிமுத்து அவர்களுடைய மகளை நான் மணந்து மருமகனாக அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னை வாழ்த்தினார். பெருமை இருக்கிறது. இவ்வளவு பெரிய பெருமைக்குரிய முன்னோர்கள் படத்திலே இந்த தமிழ் பேரினம் மறக்க முடியாத ஒரு பெருமகன் TM சவுந்தரராஜன் என்கிற ஒரு பெருமகன். பல தமிழர்கள் தமிழ் உச்சரிப்பை கற்றுக்கொண்டதே அந்த பேராசிரியர் இடத்தில் தான். கடைசி தமிழன் உள்ளவரை அவன் காதுகளில் TM சவுந்தரராஜன் என்கிற அந்த தேனிசை குரல், இன்னிசை குரல், அவர் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் பாடாத பாக்களா புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்தவரை அவருடைய குரலால் எழுச்சியூட்டி எழுப்பிய பெருமகன். இப்போ திரைப்படம் எடுத்து பிழைக்க பரமக்குடியிலிருந்து வண்டியேறி போன ஒரு மகன், இந்த கட்சிகளில் எல்லா கூட்டங்களிலும் ஏறி பேசிய மகன், சாதாரண மகன், வீழ்த்தப்பட்ட இடத்தில் எந்த இடத்தில் வீழ்ந்தோம் என்று பல லட்சக்கணக்கான என் இனத்தின் பிணத்திற்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள், நானும் என் தம்பி தங்கைகளும். தாலாட்டு கேட்டு வளரவில்லை என் தாய்மார்களே. என் தாய் தங்கையர், அக்கா தங்கைகளின் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் வளர்ந்தவர்கள், அழுகையிலும் அரற்றலிலும் கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள், ரத்தத்திலும் கண்ணீரிலும் கரு கொண்டு வளர்ந்த பிள்ளைகள். எழுந்தோம். என்ன முடிவெடுத்தோம்? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, என் விடுதலையை நானே போராடி பெறுவது. என் பயணம் என் கால்களை நம்பித்தான். அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கினோம். சிரித்தார்கள். சினிமா எடுக்கிற சின்ன பையன் சீமான்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டான்னா. முதல்ல 2016 போட்டியிட வருகிற போது 234 பேர் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். இப்போது வென்று விடுவார்களா என்று கேட்கிறார்கள். அப்போது இருக்கிறார்களா, எல்லாம் ஒரு கட்சியா என்று கேட்டார்கள். தனித்து 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 நின்று தோற்றதற்கு தோல்விக்கு கவலைப்படாமல் முதல் முறை செய்கிறது முயற்சி, தோற்று போகிறோம். இரண்டாம் முறை செய்வது விடாமுயற்சி, மூன்றாம் முறை செய்வது விடாமுயற்சி, தொடர்ந்து செய்வதற்கு பெயர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொண்டு தொடர்ந்து களத்திலே நின்று நின்று இந்தியாவை யார் ஆள்வதிலே இந்த மகன் போட்டியிலே இல்லை. நான் இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளரும் இல்லை. சாதாரண பிள்ளைகள், ஓட்டுக்கு ₹1 கொடுக்கல, வாக்குக்கு ₹1 கொடுக்கல. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, யாரும் யாருக்கும் தெரியாது.
இவர் அமைச்சர் மகன், அவருடைய மகன் முதலமைச்சர் வாரிசு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பசங்க. மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தான், அது வர வச்சு இந்த சின்னத்தை எடுத்துட்டான். 8வது பெட்டி 7வது பெட்டியில இவன். ஆனா என்னைய தேடி, இந்த எளிய பிள்ளைகளை தேடி 36 லட்சம் பேர் வாக்க போட்டு 3வது வரை கட்சியாக்கி அங்கீகாரம், ரிஜிஸ்டர், நாட் ரிஜிஸ்டர் பார்ட்டி, ரெகக்னைஸ் பார்ட்டி ஆகினா. பதிவு செய்யப்பட்ட கட்சி அல்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதே ஆகினா. அவ எப்படி இழந்து விட்ட மக்கள், அரசியல் அதிகாரத்தை இழந்து விட்ட மக்கள், அதிகாரமற்ற அவன் நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிற மக்கள், அவனுக்குத்தான் உரிமையை கேட்டு போராடுகிற மக்களின் உணர்வும் வழியும் தெரியும். அதனால்தான் உங்கள் மகன் உங்களுக்காக காலையில் இருந்து இதே இந்த மாநாட்டிற்காக ஒரு நாளை ஒதுக்கி ஒவ்வொரு மணித்துளியும் எனக்கு உயிர் துளி தேர்தல் நேரத்தில் உங்களுக்காக வந்தேன் என்றால், இழந்தவனுக்குத்தான் இழப்பின் அருமை தெரியும், வழி அடிபட்டவனுக்குத்தான் வழி தெரியும். அப்படி என்று அவர்கள் சொல்லவில்லை. அந்த இனத்தின் பிள்ளை எப்படி இன்னொரு இனத்தை வந்தீர்கள் என்று சொல்வோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மதுரை மீட்டு சுந்தர வண்டியில் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கையே, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். அந்த பாட்டை எங்களுக்குனே எங்க ஐயா முத்துலிங்கம் எழுதுனது மாதிரியும் எங்களுக்காகவே அவர் பாடியது போலவும் தோணும். அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் பிறந்த ஒரு இனக்கூட்டத்தில் நமக்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் இல்லை என்று நீங்கள் வருந்த தேவையும் இல்லை, இது அவசியம் இல்லை. இங்கே சொன்னாங்க கட்சியில என் தம்பி மகன் பிரசாத் சொல்றா அரசியல் கட்சியில இடம் இல்லைன்னு. நீங்க வர்றதில்லை, அதனால நாங்க எல்லாருக்கும் இருகரமும் விரித்து தான் அழைக்கிறோம். உங்களுக்கு ஒன்றை புரிஞ்சுக்கணும் என் அன்பிற்குரியவர்களே, பேரன்பு மிக்க பெருமதிப்பிற்குரிய என் சொந்தங்களே, நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும். முதல்ல தமிழர்கள் அப்படிங்கிறது, தமிழ் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பேரன்பின் தாய், பேரன்பின் தாய். நீங்கள் சீனன் எழுந்து, சீனர்கள் என் மொழி தெரியாதவன் ஊமை என்று சொன்னான். ஆங்கிலேயன் எழுந்து என் மொழி தெரியாதவன் நாகரிகமற்றவன் என்று சொன்னான். அரேபியர்கள் எழுந்து எங்கள் மொழி தெரியாதவர்கள் பிசாசு சாத்தான் என்று சொன்னான். என்னுடைய முன்னவன் கணியன் பூங்குன்றன் எழுந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். எல்லாம் என் நிலம், வாழ்கிற எல்லா மானுடர்களும் என் உறவுகள் என்று அழைத்தான். தமிழ் மட்டும்தான் பேரன்பு கொண்டு உலகத்தை ஆறத்தழுவி நேசித்தது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று பாடியது வள்ளுவம் தான். வள்ளுவம் திருக்குறள் தந்த வள்ளுவ பெருமகனார் தான். பகுத்துண்டு பல் உறவுகள் பல் மனிதர்கள் அப்படி பாடல, பல் உயிர்கள் ஓம்புக என உயிர்மை நேயன் தமிழன். இதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளணும். உலகம் தழுவி வள்ளுவன் முதல் கம்பன் முதல் கபிலன் முதல் இளங்கு எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்தவர்கள் தமிழர். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடுகிறான் என்றால், காக்கையும் குருவியையும் பேரன்பு கொண்டு நேசித்த பெருமக்கள் சக மனிதர்களை நேசிக்க மாட்டார்கள் என்று என்பது பெரிய பிழை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பயிருக்கு உயிர் இருக்குது என்று வாடி நின்ற வள்ளலாரின் வாரிசுகள் சக சொந்தங்களை நேசிக்க மாட்டார்கள், வெறுப்பார்கள் என்று எண்ணுவது பெரிய பிழை. பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்றான் புரட்சி பாவலன் பாரதிதாசன். மானுட சமுத்திரமே நான் என்று கூவுன்னா. அப்படிப்பட்ட ஒரு பேரன்பு மிக்க தமிழ் தாயினுடைய பிள்ளைகள் நாங்கள் சக மனிதர்களை, என் தம்பியிடம் கேளுங்கள், நீங்கள் வலைகளில் தட்டி பாருங்கள். மரத்திற்கு மாநாடு போட்டேன், மரத்தோட பேசிக்கொண்டிருக்கிறான் சீமான் என்று சிரித்தார்கள். அந்த மரம் மண்டைன்னு சொன்னது கூட மரம் கோச்சுக்கிடுச்சு. டேய் எனக்கு அறிவு இருக்குடா, உங்களுக்கு தான்டா ஒண்ணு இல்ல, நீங்க திட்டும் போதே ஏன்டா என் பேரை சொல்றீங்கன்னு கூட. நீங்க எல்லாம் கவனிங்க, மரம் என்றால் என்னவென்று தெரியாதவர்களை எப்படி நீங்கள் ஏற்கிறீர்கள்? மரத்திற்கு மாநாடு போட்டேன், ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டேன், மலைக்கு மாநாடு போட்டேன், ஆற்றுக்கு மாநாடு போட்டேன், கடலுக்கு மாநாடு போட்டேன், தண்ணீருக்கு மாநாடு போட்டேன். ஆடு மாடு புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு குருவி காடு மலையெல்லாம் நேசிக்கிற இந்த பிள்ளைகள்
சக உறவுகளை நேசிக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைப்பது எப்படிப்பட்ட பிள்ளை என்ற சொல்லை ஒருபோதும் தமிழின பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் உச்சரிக்க மாட்டார்கள். எங்கள் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி எங்களை வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள், வந்தேரி என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் என்ற பெரும் சொல், பெருமை மிக்க சொல்லும் இங்குதான் இருக்கிறது. நான் கூட கேட்டேன், வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் சொந்த உறவுகளை இதே நிலத்தில் அகதியாக வாழ வைத்தோம். நாங்கள் புலம்பெயர்ந்து போய் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் வாழ்கிறோம். அந்த நாடுகள் எங்களை வந்தேரிகள் என்று எண்ணவில்லை. நார்வேயோ, ஸ்வீடனோ, டென்மார்க்கோ, ஜெர்மனோ, பிரான்சோ அல்ல சுவிஸோ, பிரிட்டனோ, ஆஸ்திரேலியாவோ எல்லா நாடுகளும் அப்படியே தன் நாட்டு குடிகளாக எங்களை குடியுரிமை கொடுத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் எங்களை வந்தேரிகள் என்று அவர்கள் சொல்லவில்லை. அந்த இனத்தின் பிள்ளை எப்படி இன்னொரு இனத்தை வந்தேரிகள் என்று சொல்வோம்? அது ஆகாதவர்கள் சீமான் வளர்ந்து விடுவானோ, வந்து விடுவானோ, தமிழர் என்று பேசுகிறானே அப்படி என்று நினைக்கிறது. அப்படி இல்லை. நீங்கள் எப்படி அரசியல் அதிகாரம் கேட்டு, அங்கீகாரம் கேட்டு நீங்கள் போராடுகிறீர்களோ அப்படி போராடி கொண்டிருக்க பிள்ளைதான் நாங்களும். எங்களுக்கும் இல்லை, நீங்க நினைக்கிறது இல்லை நாங்க இது தமிழ்நாடு, தமிழனுக்கு அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஐயோ, சத்தியமா கிடையாது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்களாவது இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்க, நாங்க ஒத்தையா இருந்து சின்ன சின்ன பசங்களா இருந்து போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? இங்கேயாவது பாருங்க, இவ்வளவு பெரியவங்க இருக்காங்க. எங்க இதுல உட்காருக்கும் போது நான் மட்டும்தான் பெரிய ஆளா இருப்பேன், எல்லாம் சின்ன சின்ன பசங்க. சொல்லுங்கடா டேய், எங்க அவன் எங்க நின்னு எங்கடா நம்ம ஆளுங்க இங்க இருக்கான் பாருங்க, இவன் தான் எங்கள்ல பெரிய ஆளு, பாத்துக்கிறங்க. அதனால நாங்க எப்படி சொல்றது, புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதுல என்ன நாங்க முடிவெடுக்கிறோம்? எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறாயோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஒருவனாக எழுந்தனில். அதான் சாதனை. இப்ப தேர்தலில் நாங்க போட்டியிடுறோம்ல, எங்களை போட்டியிலே வைக்க மாட்டான். நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க, எங்களை சேர்க்க மாட்டான். அது மும்முனை போட்டி, அந்த முனை போட்டி, எங்களை மற்றும் பலர் மற்றவையில வைப்பான். நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன், இந்த தேர்தலில் இப்ப 26 தேர்தலில் பாருங்க, மற்றவையில தான் நாங்க இருப்போம். இவன் 10 வருஷமா எங்களை மற்றவைகளே வச்சு இப்ப நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? அவன் எங்களை நிராகரிக்க பாப்பான். எந்த இடத்தில் உன்னை தவிர்க்கிறானோ, புறந்தள்ளுகிறானோ, நிராகரிக்கிறானோ அங்க தவிர்க்க முடியாதவனாக எழுந்து வா. அதான் இங்க. இப்ப நீங்க வேணா இதுல எழுதி வைங்க, இந்த மாநாட்டில் நான் சொல்றேன், நான் பங்கேற்றுட்டு போயிட்டேன்னா கட்டாயமா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் எல்லாரும் கூப்பிட்டு கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன பயம் வரும்னா, என்ன பயம் வரும்னு கேளுங்க. என்னன்னு கேளுங்க. இருங்க முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேளுங்க. நான் வரலைன்னா நம்ம கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நமக்கு போட்டுருவாங்க. ஆனா இப்போ எல்லாரும் சீமானுக்கு போட்டுருவாங்கன்னு பயந்து என்ன பண்ணுவான், அவ கொடுத்துருவான். ஏய் மொத்த பேரும் சீமானுக்கு போட்ட போறாங்கப்பா. அவன் வேற. என் தம்பிக்கு 2021லயே சீட்டு கொடுத்தேன். நான் அவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கதே ரொம்ப பேருக்கு தெரியாது. நான் போய் சௌராஷ்டிரா மக்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கேன், தயவு செய்து போடுங்க அப்படியா சொல்ல முடியும்? எங்களை ஏன்னு கேளுங்க, கட்சியாவே அவங்க டிஎம்கே, ஏடிஎம்கே, திமுக, அதிமுக 2 இல்ல பாரதிய ஜனதா, காங்கிரஸ் இது கொடுத்துருக்கா, கொடுக்கல. அப்ப எங்களை கட்சியிலே கணக்குல சேர்க்கல. இதுக்கு முன்னாடி நீங்க மாநாடு போட்டிருப்பீங்க, என்னைய கூப்பிட்டீங்களா? கூப்பிடல. ஏன்னா எனக்கு தெரியல. இப்ப என்னை கூப்பிட்டிருக்கீல்ல, இப்ப எல்லாருக்கும் உங்களை தெரியும்.